அது மக்களாக நீங்களாக தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி. எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் ஒரு அவலா ஆட்சி, ஒரு மோசமான ஒரு ஆட்சி. பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு அந்த தாவேக்காரர்கள், குடிகார போதை பசங்கள், பைத்தியக்காரர்கள், அவங்களுக்கு நாடுன்னா என்னன்னு தெரியாது, டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, ஜிஎஸ்டிபின்னா என்னன்னு தெரியாது, ஜிடிபின்னா என்னன்னு தெரியாது, எக்கானமின்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி பரதேசிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை உங்களோட மந்திரிகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நாடை மேலும் மேலும் குட்டி சவராதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நீங்களும் இந்த விஜயை சப்போர்ட் பண்ணி கொண்டு பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். அந்த விஜய் உனக்கு நின்னானா கிடையாது. நீ வீடு வாசல் இல்லாமல் இந்த திமுககாரர்கள் உன்னை கொடுமைப்படுத்தும் போது அவன் உனக்கு செய்யலை. அதே மாதிரி திமுககாரர்கள் அந்த பெண்மணி, அவள் சின்ன பொண்ணு, அவளை அப்படி கொடுமைப்படுத்தி அந்த இருக்கிற வீட்டிலேருந்து அவளை துரத்தி 1000 தப்பு பண்ணீர்கள். அதுவும் தவறு. ப்ளஸ் விஜய்க்கும் மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலை. விஜய், நீ சில தர்தலிங்களை மந்திரிகளாக போட்டிருக்க, இன்க்ளூடிங் நீ. உனக்கே படிப்பறிவில்லாத நீ ஒரு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி நீ நாட்டை என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன் நானும் பார்க்குறேன். இதை சேலஞ்சஸ். ஐம் ஃபைட்டிங் வித் மை காட். உம்மாதிரி ஆட்களை அங்கே உட்கார வைத்ததுக்கு என் கடவுள் என்ன சொல்கிறார்? கீதா, மக்கள் அந்த முட்டாளை தேர்ந்தெடுத்திருக்கார்கள், நாங்கள் உன்னை அங்கே உட்கார வைக்கவில்லை. நான் என்ன சொன்னேன்? ஐம் சாரி மிஸ்டர் விஜய், ஐ டோன்ட் கிவ் ரெஸ்பெக்ட். ஊழல் செய்தவர்கள் யாராக இருக்கட்டும், நான் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். என்னோட அகராதி இல்லை கிடையாது. நீ என்ன செய்யணும் செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறீங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் உன்னோட ஜோசியக்கார அப்பள பெரிய யோகிய சிகாமணி இருந்தால் அவனுக்கு தெரியல, அவன் பதவி ஒரு நாள் கலந்துடுவோம்க்கு. என்ன ஜோசியக்காரன், நீங்கள் தீய சக்திகள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்ததால் நீங்கள் மெஜாரிட்டியில் மக்கள் தேர்ந்தெடுக்காங்கன்னா கிடையாது. மெஜாரிட்டி பீப்புள் ஹாவ் ரிஜெக்டட் யூ. இந்த தற்குறிகள் மட்டும்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். 65% உன்னை நிராகரிச்சிருக்கிறார்கள். விஜய் இஸ் நாட் த சேஞ்ச். நீங்கள் நியாயமாக நிஜமாகவே படித்தவர்களாக இருந்ததுதான் நீங்கள் நோட்டாக போட்டுக்கணும். அப்போ தான் ஒரு சேஞ்ச் வரும். இந்த அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவங்களை நிராகரித்திருந்தால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் மேலும் மேலும் மறுபடியும் இந்த தற்குறி தலைவனை தேர்ந்தெடுத்து அவன் ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். விஜய், ஜெயலலிதா ஃபஸ்ட் பீரியடில் பண்ண இந்த டிராஃபிக்கு, இந்த கண்ட்ரோலிங், ஜாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உன்னை செருப்பு கடித்து அடிப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் ஈசிஆரில் நிறைய பேர் இவன் காணொலி செய்திருக்கிறார்கள், எப்படி அவதிப்படுகிறார்கள் என்று. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நீயும் மற்ற மக்கள் மாதிரி போயிட்டுரு. என்ன பெருசா நீ எனக்கு வானத்திலேருந்து குதித்து வந்திருக்கிறியா? வணக்கம். கீதா டிவியின் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இன்னும் என் தொண்டை சரியாக இல்லை, ஆனால் கண்டிப்பாக பேசியே தீரணும். இந்த 2-3 நாட்களாக எனக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்கிறது. இப்போ ஆதவ் அர்ஜுனா விஜயை மிரட்டி கொண்டிருக்கிறான். அவனுக்கு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேணும். இந்த மார்டின் என்னும் லாட்ரி மாஃபியா கிங், அவன் ஒரு நாட்டையே கொள்ளையடித்தவன். அவன் குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் அரசியல் இறங்கி இன்னும் குட்டி சவராக்கிறார்கள். அவங்க சம்பாதித்த இந்த கெட்ட பணத்துடன். பாண்டிச்சேரியில் அந்த மார்ட்டினின் மகன், அவன் ஒரு மந்திரியாட்டம் இருக்கிறது. இங்கே அவன் மருமகன் தாவேக்காவில். அவனுக்கு இன்றைக்கி போஸ்ட் மாற்றிட்டாங்க. முதல் நாள் சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ன்ட்டு. இப்போ போர்ட்ஃபோலியோ மாற்றிட்டு அந்த டாஸ்மேக் அவன் கீழே வருது. என்ன நடக்கும்னு தெரியுமா? நாடு
முதலே குட்டி சவராயிருக்குது, இன்னும் பேராபத்தில் இறங்க போகிறது. இப்போது இந்த ஜோசியக்காரர்கள், இந்த ஜேர்னலிஸ்ட் யாரெல்லாம் இந்த விஜய்க்காக கையை தட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே சேர்ந்து அழிவார்கள். எனக்கு தெரிந்து ஒரு சில ஜோசியக்காரங்கள் விஜய் ஆட்சிக்கு வருவான். ஆட்சிக்கு வந்தான் சரி, அப்படி எப்படி இந்த பொய்க்கால் குதிரை காலை வச்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறான். இந்த தீய சக்தி சொன்னவர்கள் ப்ளஸ் அந்த அதிமுகவில் இருக்கும் எல்லா நபர்களும் ஊழல்வாதிகள் தான். அப்போ நீ என்ன ஊழலை எதிர்கொள்வாய், கரப்ஷனை எப்படி நீ இராடிகேட் பண்ணுவாய்? கிடையாது. நீயே ஒரு ஊழல்வாதி விஜய். நீ இன்னும் டாக்ஸ் கட்டவில்லை. நீ யோகியமானவனாக இருந்தால் இந்நேரத்துக்கு அந்த டாக்ஸும் அந்த கார் இம்போர்ட் லைசன்ஸ் பணத்தையும் கட்டியிருப்பாய். ஆனால் உனக்கு அகங்காரத்தின் உச்சத்தில் உன் தலை ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த பண்டிட் அவன் எவனாக இருக்கட்டும், வேல்முருகனோ என்னமோ வெற்றி வேல் என்னமோ பேர் சொன்னாங்க, அந்த ஆள் பாருங்கள். எனக்கு இந்த ஜோசியக்காரங்க, ஐ அக்ரி அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ், பட் இந்த ஜோசியக்காரர்கள் அயோக்கியத்தனத்தால் எவ்வளோ பேர் நாடு கெட்டு குட்டி சவராக போகுது என்று நான் கூறுகிறேன். எவனும் வரதுக்கு முன்னால் சொல்ல மாட்டான். எவனா ஒருத்தன் சொன்னால் நான் கோவிட் வரப்போகுதுன்ட்டு, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இது கோவிட் நம்ம பேர் அப்புறமே வச்சோம் நம்மளுக்கு. நான் சொன்னேன் 2019 ஃபெப்ரவரியிலே நான் எங்கள் ஸ்டாஃப் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நோவு உலகமே ஸ்தம்பிக்க போகுது என்று சொன்னப்போ என்கிட்ட இருக்கும் ஸ்டாஃப் எல்லோரும் என்னை பைத்தியம் சொல்லி நினச்சாங்க. ஆனால் அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணோன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ மேடம் நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு சித்தராட்சி வரணும், வராட்டி சீரழியும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மக்கள் செருப்படி கொடுத்துருக்காங்க. திமுக நினச்சாங்க 180 to 200 சீட் வரும், அதுக்கு ஒரு செருப்படி. அவங்க ஆளுங்கக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோன்னா உங்களுக்கு 50-60 சீட் தான் வரும்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. நானாக எப்போவும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரோடு சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி இந்த அதிமுகவில் அவங்க நல்லா வந்திருக்கலாம். ஆனால் அந்த இபிஎஸ்ஸின் ஆணவம் திமிர் அவனுக்கு ஒரு செருப்படி மக்கள் கொடுத்தார்கள். ப்ளஸ் அந்த ஜெயலலிதாவோட ஆத்மா. அவங்க என்ன சொன்னாங்க, அழிச்சே தீரும். நான் தான் சொன்னேன், ஜெயலலிதா டோன்ட் ஜே கீப் குவாய்ட், லெட் த பார்ட்டி. இந்த பார்ட்டி எம்ஜிஆரால் உருவாக்குது. ஆனால் எம்ஜிஆரும் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. நான் ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். பட் அந்த கட்சியை அமைத்து அந்த கட்சியை நல்லா கொண்டு வந்திருக்கார். அதை நம்ம பாராட்டணும். ஆனால் ஒரு நல்ல ஒரு லீடரை வாரிசை அந்த கட்சியை நிலைநிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணவில்லை. இப்போ பல பேர் பல கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் ரீனா ஹூ சேஸ் இந்த ஆத்மாவுடன் பேசும் ரீனா என்கிட்ட வேறு ஏதோ பேசிட்டு இப்போது பேட்டிகளில் வேறு ஏதோ பேசுகிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, என் பொண்ணு மாதிரி ஆகலை. நான் விமர்சிக்க விருப்பம் இல்லை. ஆனால் ரீனா, நீங்களும் இந்த விஜயை சப்போர்ட் பண்ணி கொண்டு பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். அந்த விஜய் உனக்கு நின்னானா கிடையாது. நீ வீடு வாசல் இல்லாமல் இந்த திமுககாரர்கள் உன்னை கொடுமைப்படுத்தும் போது அவன் உனக்கு செய்யலை. அதே மாதிரி திமுககாரர்கள் அந்த பெண்மணி, அவள் சின்ன பொண்ணு, அவளை அப்படி கொடுமைப்படுத்தி அந்த இருக்கிற வீட்டிலேருந்து அவளை துரத்தி 1000 தப்பு பண்ணீர்கள். அதுவும் தவறு. ப்ளஸ் விஜய்க்கும் மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலை. விஜய், நீ சில தர்தலிங்களை மந்திரிகளாக போட்டிருக்க, இன்க்ளூடிங் நீ. உனக்கே படிப்பறிவில்லாத நீ ஒரு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி நீ நாட்டை என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன் நானும் பார்க்குறேன். இதை சேலஞ்சஸ். ஐ எம் ஃபைட்டிங் வித் மை காட். உம்மாதிரி ஆட்களை அங்கே உட்கார வைத்ததுக்கு என் கடவுள் என்ன சொல்கிறார், கீதா, மக்கள் அந்த முட்டாளை தேர்ந்தெடுத்திருக்கார்கள், நாங்கள் உன்னை அங்கே உட்கார வைக்கவில்லை. நான் என்ன சொன்னேன், அவன் ஒரு சாத்தான். ஜீசஸ் கிரைஸ்ட் அவன் ஒரு சாத்தான்னு சொன்னார். மற்ற கடவுள் சொன்னார் இவனும் ஒரு தீய சக்தி. அப்போ இந்த தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லி யார் சப்போர்ட்டோடில் நீ நிற்கிறாய்? ப்ளீஸ் இன்ட்ராஸ்பெக்ட். ஐ வுட் ஹவ் ரெஸ்பெக்டட் யூ ஹேட் யூ செட் தட் நான் ஆட்சி அமைக்கவில்லை, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்ததுன்னா நான் உன்னை பாராட்டியிருக்கேன். ஆனால் உனக்கு ஒரு பேராசை. எப்போவும் சொல்லுவாங்க தமிழில்,
பேராசை பெரு நஷ்டமிட்டு அதுதான் நீ சந்திக்க போகிறாய். இப்போ வந்து முதல் நாள் ஏதோ போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்ணி சடனாக திருப்புன்னு 2 நாளுக்கு முன்னால் போர்ட்ஃபோலியோஸ் மாறுது. இந்த ஃபினான்ஸ் இது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் போர்ட்ஃபோலியோ. பிடிஆர் வந்து அங்கே உட்கார்ந்தப்போ இஸ் அன் எஜுகேட்டட் மேன், இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கர், ஹி நோஸ் வாட் இஸ் ஃபினான்ஸ். அதெல்லாம் அங்கே உட்கார்ந்ததை பற்றி தவறு கிடையாது. ஆனால் நீ இந்த இன்னொரு படிப்பு அறிவில்லாத ஒரு தற்குறியை கொள்ளையடித்தவன், ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், இவங்கெல்லாம் ஊழல் ராஜாக்கள், அவனை போய் நீ வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டிருக்கிறியே. அப்போ உன்னோட நீ மக்களுக்காக நாட்டுக்காக என்ன நினைக்கிறாய்? நல்லது நினைக்கிறாயா? இந்த செங்கோட்டையன் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குனது இதெல்லாம் விளையாட்டா? உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சொப்பு பொம்மை வச்சு விளையாடிட்டுருக்கீங்களாடா? நாட்டோட பொருளாதாரத்தை வச்சுட்டு கிடையாது. ஐம் சாரி மிஸ்டர் விஜய், ஐ டோன்ட் கிவ் ரெஸ்பெக்ட். ஊழல் செய்தவர்கள் யாராக இருக்கட்டும், நான் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். என்னோட அகராதி இல்லை கிடையாது. நீ என்ன செய்யணும் செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறீங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் உன்னோட ஜோசியக்கார அப்பள பெரிய யோகிய சிகாமணி தான், அவனுக்கு தெரியல அவன் பதவி ஒரு நாள் கலந்துருவோன்ட்டு. என்ன ஜோசியக்காரன், நீங்கள் வந்து தீய சக்திகள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்ததால் நீங்கள் வந்து மெஜாரிட்டியில் மக்கள் தேர்ந்தெடுக்காங்கன்னா கிடையாது. மெஜாரிட்டி பீப்புள் ஹாவ் ரிஜெக்டட் யூ. இந்த தற்குறிகள் மட்டும்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். 65% உன்னை நிராகரிச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளுக்கும். அதெல்லாம் ஸ்டாலின், நீங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறது ஒரு யூஸும் கிடையாது. உங்கள் மாவட்ட செயலாளர்களுடன் என்னை கூப்பிட்டுருந்தால் நான் உங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக் அழகாக கொடுத்துருப்பேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் இப்போ அகங்காரம், எங்களையெல்லாம் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் எவ்வளோ தடவை உங்கள் மகன் அந்த உதயநிதி ப்ளஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒருத்தரும் கொடுக்கல. நான் வந்து உங்கள் கட்சியில் இருக்கும் மந்திரிகள், உங்கள் கட்சியில் இருக்கும் சில இந்த செயலாளர்கள் ப்ளஸ் செக்ரட்டரி யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு அன்றைக்கி அந்த நிதானம் பத்தலை. என்ன இந்த பொம்பளை பேசுது, இவ யார் நம்மளை பற்றி பேசுறதுக்கு. அன்றைக்கி அந்த டிஎஸ்பி சைபர் கிரைம்ஸ் ரொம்ப திமிராக பேசினான். சொன்னான், எப்படி நீங்கள் பேசலாம் ஊழல் இப்படி அப்படின்னா, ஊழல் நடந்தால் ஊழலை பற்றி பேசுவோம். எங்கன்னா அகராதியில் எழுதியிருக்கா கான்ஸ்டியூஷனில் ஊழல் பற்றி பேசக்கூடாதுன்ட்டு சட்டம் எதனா இருக்கிறதா? முட்டாளலாம். நாங்கள் நல்லது சொன்னோம் உங்களுக்கு. அன்றைக்கி நீ என்ன சொன்ன, அந்த டிஎஸ்பி ஒருத்தன் சபரீசன் பற்றி பேசலாம். அந்த சபரீசன் என்ன 2 கொம்பும் வச்சுருக்கானா? அவனால் தான் இன்றைக்கி அந்த கட்சியே புஷ்வான் ஆயிடுச்சு. யாருக்கு நீங்கள் சீட் கொடுக்குறீங்க? வில்லிவாக்கத்தில் அந்த மோகனோட பையன், அவன் இன்னொரு ஊழல்வாதி. பேராசிரியர் உங்களோட கட்சியில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர், அவரோட குடும்பத்தை விட்டுட்டார். எதுக்காக விட்டியோ எனக்கு தெரியாது, பட் விட்டுட்டீங்க. ஆனால் இன்றைக்கி வந்த மோகனோட பையன் இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள் ஆயிட்டார்கள், தோற்றும் போயிட்டார்கள். நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் ஒரு ஸ்வீப் த போல்ஸ். நோ, மக்கள் மாற்றத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் விஜய் தான் அந்த மாற்றம் கிடையாது. மக்களும் பெரிய தவறு செய்திருக்கிறார்கள். இதில் ஒரு சிலர் தான், இது ஒரு லிட்டில் ஃபியூ பீப்புள் voted ஃபார் நோட்டா சென்சிபிளி. உண்மைக்கு உங்களுக்கு மாற்றம் வேண்டியிருந்தால் நீங்கள் நோட்டாக்கு தான் ஓட் போட்டுக்கணும். விஜய் இப்போ கூட இட்ஸ் நாட் டூ லேட். நல்ல விதமாக ரிசைன் பண்ணிவிட்டு ஒழுக்கமாக கவர்னர் ரூல் வரட்டும், இல்லாட்டி பிரசிடென்ட்ஸ் ரூல் வரட்டும். இது வந்து பொருளாதாரம் ரொம்ப மோசமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. நீ அதை இன்னும் கெட்டு விடாதே. அது இந்த ஒரு தற்குறி செங்கோட்டையன், அந்த ஆளுக்கு உண்மையே தெரியாது, கொள்ளையடிக்க நல்லா தெரியும். உங்கள் மந்திரிகள் எல்லோருமே கொள்ளையடிக்க நல்லா தெரியும். ஐ டோன்ட் நோ அந்த பிரவீனா, ஷி வாஸ் an ex-BJP sympathizer. அந்த நிர்மல் குமார், மெனி ஆஃப் யுவர் பார்ட்டி பீப்புள் எல்லோரும் பிஜேபியில் இருந்தவங்க தான். இப்போ வந்து உங்கள் கட்சியில் வந்திருக்காங்க. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க நீ வந்து இன்னும் பிஜேபி அரசுகள் கிடையாது, நீ வந்து அவங்களோட தயவுப்பு தேவையில்லைன்னு அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டாய். அதுக்கு அமித்ஷா உனக்கு கொடுக்குறார் குடைச்சல்.
இந்த அதிமுகவில் இருக்கும் நபர்கள் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை எடுத்து சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த உங்கள் தலைவர், என்னோட தலைவர் கிடையாது, உங்கள் தலைவர்களை நீங்கள் ஏமாற்றி பதவி பணம் ஆசைக்கு அந்த கட்சியை ஒரு சின்னாப்பின்னமாக்கி விட்டீர்கள். இப்போ அந்த வேலுமணிக்கு ஓட் போட்ட மக்கள் அவங்களும் அழிய வேண்டியவர்கள் தான். அவன் ஒரு ஊழல்வாதின்னு தெரிந்த அப்புறமும் அவனுக்கு மறுபடியும் ஓட் போட்டிங்கன்னா அப்போ நீங்களும் அவனோட அந்த ஊழல் பணத்தை ருசி கண்டிருக்கிறீர்கள். யார் யார் ஊழல் பணத்தை ருசித்தார்களோ அவர்கள் எல்லாருக்குமே கெட்ட காலம் வரப்போகிறது. இப்போது இந்தியாவின் பொருளாதாரம் ரொம்ப மோசமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. நான் இதை கூறினேன், ஒரு சித்தர் ஆட்சியை தேர்ந்தெடுக்காட்டி நாடு குட்டி சவராக போகுது என்று. அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மக்களாக நீங்களாக தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி. எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் ஒரு அவலா ஆட்சி, ஒரு மோசமான ஒரு ஆட்சி. பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு அந்த தாவேக்காரர்கள், குடிகார போதை பசங்கள், பைத்தியக்காரர்கள், அவங்களுக்கு நாடுன்னா என்னன்னு தெரியாது, டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, ஜிஎஸ்டிபின்னா என்னன்னு தெரியாது, ஜிடிபின்னா என்னன்னு தெரியாது, எக்கானமின்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி பரதேசிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை உங்களோட மந்திரிகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நாடை மேலும் மேலும் குட்டி சவராதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். People, educated people also. I know a lot of people have voted for a change for Vijay. Vijay is not the change. நீங்கள் நியாயமாக நிஜமாகவே படித்தவர்களாக இருந்ததுன்னா நீங்கள் நோட்டாக போட்டுக்கணும். அப்போ தான் ஒரு சேஞ்ச் வரும். இந்த அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவங்களை நிராகரித்திருந்தால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் மேலும் மேலும் மறுபடியும் இந்த தற்குறி தலைவனை தேர்ந்தெடுத்து அவன் ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். விஜய் ஜெயலலிதா ஃபஸ்ட் பீரியடில் பண்ண இந்த டிராஃபிக்கு, இந்த கண்ட்ரோலிங், ஜாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உன்னை செருப்பு கடித்து அடிப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் ஈசிஆரில் நிறைய பேர் இவன் காணொலி செய்திருக்கிறார்கள் எப்படி அவதிப்படுகிறார்கள் என்று. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நீயும் மற்ற மக்கள் மாதிரி போயிட்டுரு. என்ன பெருசா நீ எனக்கு வானத்திலேருந்து குதித்து வந்திருக்கிறியா? உங்கள் அப்பா ஒன்றுமில்லாத காலத்தை நீ என்னடா இருந்த? உனக்கு என்ன கார் இருந்துச்சு? இவ்வளோ கார் இருந்துச்சா? உங்கள் அப்பா எப்படி போயிட்டு இருந்தான்? பஸ்ஸில் போயிட்டு இருந்தான் பிகினிங் ஸ்டேஜஸில், இல்லையா? அப்போ எதுக்கு உனக்கு இந்த ஆடம்பரம்? எப்பவும் பழசை நினைத்து பாருங்கள். கடவுள் எப்போவும் சொல்லுவார், அகங்காரம், இந்த ஜம்பம், வெட்டி ஜம்பம் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ஒரு மனிதனுக்கு. சிந்தி உண்மையாக நீ யோசி. ஏன்னா நீ நிஜமாகவே ஜெயிச்சு வந்தியா? உனக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன பேக்ட் இருந்தது? அந்த ஆதவ் அர்ஜுனாவும் அமித்ஷா என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பைத்தியக்காரங்களாட்டும் மக்களை பைத்தியமாக்கி எம்மாதிரியாலும் உன்னை நம்பவே ஜென்மத்துக்கு நம்ப மாட்டேன். ஓகே, அதில் என்னமோ ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்ப்பேன். ஊழல் பண்ணுறவங்க ஏரியாவில்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு நம்பர் கொடுத்துருக்குறேன், மெயில் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் எனக்கு என்ன ரிப்ளை வருதான்னு சொல்லிட்டு. நீ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு கொள்ளுவான் என்று இது இருக்குது ஒரு சேயிங். கண்டிப்பாக நீயும் வெகு சீக்கிரத்தில் உன்னோட சுய ரூபம் வெளியே வரும். நீ எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன் என்று மக்களுக்கு தெரிய வரும்போது இந்த மக்களும் நன்றி கெட்ட மக்கள் மறந்துடுவாங்க. அப்போ தான் உனக்கு தெரியும் வாழ்க்கைன்னா என்னன்ட்டு. சீரழிக்காது மக்களோட வாழ்க்கை, நாட்டோட வாழ்க்கையை சீரழிக்காது உன்னோட ஈகோக்கள். நன்றி, வணக்கம்.